வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய எஸ்டிகே மாடல் 4 ஃபெட் 3. இதை பற்றி சில டீட்டெயில்ஸு தேவைப்படுது கஸ்டமருக்கு. அதுக்காக ஒரு வீடியோ. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பர்பஸுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக சூட் ஆகும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஆடியோ அந்த பர்பஸுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக சூட் ஆகும். அதோட ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேனல் வந்து மினிமம் வந்து 100 வாட்ஸ் எடுக்கும். ஒரு சேனலில் 2 ஃபெட்டு காம்பினேஷன் வந்து 100 வாட்ஸ் எடுக்கும். இதை 4 ஃபெட்டு மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஃபெட் மோனோனா வந்து மினிமம் 200 வாட்ஸ். நீங்கள் ஒரு 20-30% வால்யூம் வைக்கும்போதே வந்து 200 வாட்ஸை ரீச் ஆகிடும். இது எப்படி நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் வந்து ஆக்சுவலாக எங்களுடைய டிஜிட்டல் ஸ்டெபிளைசர் இது. இன்புட் அவுட்புட், அதுக்கடுத்து லோடு ஆம்ப்ஸு, தென் வந்து பவர் கன்சப்ஷன் இது வரும். இப்போ ஐடியல் லோடு எந்த லோடும் கிடையாது. இந்த மாதிரி லோடு இல்லாமல் இருக்கும்போது இதை நான் எடுத்திருக்கேன். இதில் லோடு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பை வந்து ஒரு சிங்கிள் சேனல், ஒரு ஸ்டீரியோ மட்டும் லோட் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஒரு மோனோ மட்டும் லோட் பண்ணுறோம். அந்த மாதிரி லோட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல வந்து இந்த பவர் கன்சப்ஷன் வந்து மினிமம் அட் ஒரு 20% வால்யூம் எடுக்கும்போதே வந்து 0.8 ஆம்ப்ஸ். 0.8 ஆம்ப்ஸ்னால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 160 வாட்ஸ் 200 வாட்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வர்றதால வந்து இது வந்து பவர் வந்து நல்லாவே எடுக்கும். அதோடைய ரிசல்ட் வந்து ஆடியோவில் நல்லாவே தெரியும். அந்த அழுத்தம் வந்து நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் எடுத்துரும். இது வந்து மற்ற போர்டு எங்கள் போர்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து அந்தளவுக்கு வராது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் சேனலுக்கு வந்து 60 வாட்ஸ் 70 வாட்ஸ் அந்தளவுக்கு தான் வரும். இந்த போர்டு மட்டும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 100 வாட்ஸ் ஈஸியாகவே ரீச் ஆகிடும். பவர் கன்சப்ஷன் 100 வாட்ஸ் வரைக்கும் ஈஸியாகவே ஒரு சேனலுக்கு ரீச் ஆகிடும். மோனோவாக பண்ணும்போது 200 வாட்ஸ் ரீச் ஆகிடும். 300 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், நல்லாவே ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வோல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30-30 ஏசி வோல்ட் கொடுக்கலாம். டிசி ஆகும்போது ஒரு 40 வோல்ட் வரைக்கும் வரும். 40 வோல்ட் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஹீட்ஸிங் மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்திக்கணும். இந்த ஹீட்ஸிங் பத்தாது, அடிஷ்னல் ஹீட்ஸிங் கண்டிப்பாக போடணும். நம்மளுடைய பவர் சோர்ஸை பொறுத்து. பவர் சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 ஆம்ப்ஸ் அளவு தான் இருக்குதுன்னு சொன்னால் நார்மல் ஹீட்ஸிங் போதும். பவர் சோர்ஸ் ஹெவியான கரண்ட் ஃப்ளோ உள்ள பவர் சோர்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக வந்து ஹீட்ஸிங்கை அதிகம் பண்ணிக்கணும். இது நாங்கள் செய்யும்போது இந்த பர்பஸுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு செய்யலை. பட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் யூஸ் பண்ண ஒவ்வொரு பர்பஸுக்கு ஒவ்வொரு போர்டு எக்ஸலண்ட்டாக சூட் ஆகிருக்கு. அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் பஸ் ஆடியோவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக சூட் ஆகும். இந்த மாதிரி போர்ட்ஸ் யாருன்னா வேணும்னு சொன்னால் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.